அணுக்குண்டை காட்டிலும் மேலான சக்தி எது என்று கேட்கலாம். இந்த உலகத்தில் அணுக்குண்டை காட்டிலும் மேலான சக்தி எது என்றால், ஒருவன் 10 கட்டளையை கடைபிடித்தால் அவன் 100 பேரை துரத்துகிறவனாய் காணப்படுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவும் சக்தியும் பெருகி போகும். அதே வேளையில் ஒரு மனிதன் இயேசுநாதருடைய மலை பிரசங்கத்தை கடைபிடித்தால் அவன் பரிசுத்த ஆவியை பெறுகிறான். அவனை வைத்து உலகமே அழிந்து போகும். பூமி அவன் மேலே தான் பட்டவாய் இருக்கும். அவனை அண்டிக் கொள்கிறவர்களை தவிர மற்ற அனைத்து மக்களும் அழிந்து போவார். ஆகவே உலகத்தில் பெரிய சக்தி இயேசு கிறிஸ்துடைய சீசர்களிடத்தில் இருக்கிறது. ஒருவன் இயேசுநாதருடைய சீசனாக வேண்டுமென்றால் மலை பிரசங்கத்தை கை கொள்ள வேண்டும். 40 வயசுக்கு மேலே தான் பரிசுத்தாய் பெறுவான். அந்த பரிசுத்தாய் பெற்ற பிற்பாடு அவன் பேரில் தான் உலகமே பட்டவாகுது. அவனை அண்டிக் கொண்டவர்கள் தான் வாழ்வார்கள். மற்றவர்கள் எல்லாம் கொரோனா போன்ற கொடிய நோய்கள், போர்க்களங்கள் போன்றவற்றிலே சிக்குண்டு அனைத்து மக்களும் அழிந்து போவார். ஆகவே இயேசுநாதர் உலகத்திற்கு சும்மா அவர் செய்தி சொல்லலை. மக்களுக்கு பெரிய சக்தியை கொடுக்கறதுக்கு தான் அவர் செய்தி கொடுத்தார். ஒரு நொடி பொழுதில் ஒரு மரத்தை சபித்து அதை பட வைத்து விட்டார். அதுபோல் ஒரு உண்மையான ஒரு சீசன் உலகத்தை அழிக்க வல்ல பெரிய சக்தி அவனிடத்திலாம் உள்ளது. அவன் ஜெபம் கேட்கவன். ஆனால் இயேசுநாதருடைய சீசன் என்று சொன்னால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவன் இயேசுநாதருடைய சீசன் இல்லை. தோத்திரமையா தோத்திரமே, இவன் இயேசுநாதருடைய சீசன் இல்லை. இந்த மலை பிறந்த கடவுடிமா, ஒரு எண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை திருப்பி விடும். உன் வஸ்திரத்தை விட்டு ஒருவன் உன் வஸ்திரத்தை விரும்பினால் அங்கேயும் விட்டு. சாதுவாக வாழ்வான், பிச்சைக்காரனாக வாழ்வான். 40 வயசில் 40 வயசுக்கு அப்புறம் ஹோலி ஸ்பிரிட் பெற்றதுக்கப்புறம் அவன் தான் இந்த உலகத்தினுடைய கிங். அவனையும் அவனை அண்டிக் கொள்கிற ஜனங்களை தவிர வேறு எவனுக்கும் பூமி சொந்தம் கிடையாது. அது இஸ்ரேலனுக்கும் கிடையாது, ஈரானுக்கும் கிடையாது, அமெரிக்கனுக்கும் கிடையாது, ஒருவனுக்கும் கிடையாது. அந்த மலை பிரசங்கத்தை கடைபிடித்து வரக்கூடிய சீசன் வழியாக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இதுதான் சத்தியம். ஆனால் மலை பிரசங்கத்தை கடைபிடிக்கிறது லேசு இல்லை. 40 வயசு வரைக்கும் அவன் தன்னைத்தான் வெறுத்து முழுவதும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அதை அந்த பிரசங்கத்தை கடைபிடித்து பரிசுத்தாய் பெற முடியும். அந்த பரிசுத்தாய் பெற்றுட்டான்னா அவன் ஒரு நிமிஷத்தில் அவனை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான். அவன் நிமித்தமாக உலகம் அழியும். சத்தியம் அவன் வழியாக உலகுக்கு கொடுக்கப்படும். சத்தியத்தை கடைபிடிக்கிறவர்கள் அனைத்து மக்களும் வாழ்வடைவர். மற்றவெல்லாம் அழிஞ்சு போவான். இவன் யார் நாடுங்க, இந்தியா எனக்கு சொந்தங்க, அவன் அமெரிக்கா எனக்கு சொந்தங்க, அவன் பிரான்ஸு எனக்கு சொந்தங்க, ஏவனுக்கு எது சொந்தம் இல்லை. மலை பிரசந்த கடைபிடித்து வரக்கூடிய சீசன் மேலே தான் உலகமே பட்டவா. அவனை அண்டி தான் வாழ்கிற மக்கள் மட்டும்தான் வாழ்வது. இதுதான் பெரிய அணுக்குண்டு. அதை விட பெரிய அணுக்குண்டு எது கிடையாது. என்ன, இறைவன் அவன் சார்பாக இருப்பான். செங்கடலை 2ஆக பிளந்தது கடவுள். அந்த சக்தியெல்லாம் இறைவனிடத்தில் உண்டு. அந்த சக்தியெல்லாம் இயேசுநாதருடைய சீசர்கள் கொடுக்கிறார். சீசர்கள் என்று சொன்னால் மலை பிரசனத்தை கை கொடுக்கிறார். எதபா எதபா எதபான்னு கிடந்து கோயிலில் கிடந்து கத்துறாம பாருங்க. இவெல்லாம் சீசனே கிடையாது. இங்கே இருக்க பிஷப்போ ஐயர்வாளோ போப்பரசரோ இவங்கெல்லாம் இயேசுநாதருடைய சீசர்களே கிடையாது. இயேசுநாதருடைய சீசருங்கிறது மலை பிரசனத்தை கடைபிடிக்கணும். அவன் தான் 40 வயசில் படுத்தா பெறுவான். அவனும் அவனை சார்ந்த மக்களை தவிர பூமியில் யாருமே வாழ முடியாது. இதுதான் உலகத்தில் பெரிய அணுக்குண்டு. உன்னால் முடிந்தால் நீ அந்த மலை பிரசனத்தை கடைபிடித்துப்பார். முடிவு புரிந்தும் நிலைத்திருப்பவனே ரசிக்கப்படுவான். ஆமென்.